வணக்கம். குணவதி மேம் தாய்க்கூடு ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் திண்டுக்கல்லில் கண்டக்ட் பண்ணாங்க. பண்ணது வேர்ல்டு வண்டர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் தீம் பார்த்தீங்கன்னா ஆல் ஜெண்டர்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது எல்லா பாலினமும் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு தீமை ஆன் ஸ்பாட்டில் 250 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தீமை கொடுத்து அதை ட்ரா பண்ண விட்டு கலரும் பண்ணி அதை ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு இண்டிவிஜுவலாக ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு. பட் ஒரு காமனாக ஒரு இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தது குணவதி மேம். இது ரொம்ப ப்ரௌடாகவும் நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம் இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் நடத்துனதுக்கு. தேங்க்யூ லாட். நான் லைன் டாக்டர் குணவதி, தாய்க்கூடு நிறுவனர். பாலின சமத்துவத்தை குறித்த ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி இன்றைக்கி நடத்தியிருக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, திருநர் சமூகத்தை பற்றின ஒதுக்குதலும் புறக்கணித்தலும் இல்லாத சமூகமாக, அதாவது பிறப்பால் அனைத்து பாலினமும் சமம் அப்படிங்கிறத மையமாக வச்சு இந்த நிகழ்வு நடத்தியிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் திருநர்களுடைய சமூகம் இன்னும் பல்வேறு துறைகளில் அவங்க செழிப்பாக எல்லா துறைகள்லையும் அவங்க கால் தடம் பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எல்லா திறமைகளும் எங்ககிட்ட இருக்குது. அதுக்கான வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் முன்னே வரணும். நாங்கள் ரெடி, ஆனால் நீங்கள் ரெடியா அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. இதுக்கு தான் இன்றைக்கி அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நாளைய இந்தியா இன்றைய இளைஞர் கையில்னு சொன்னாங்க. அதை தான் இன்றைக்கி நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் எங்களுடைய தாய்க்கூடு அமைப்பு சார்பாக. இன்றைக்கி எல்லா மாணவர்களும் மாணவிகளும் ஒட்டுமொத்தமாக அந்த பாலின சமத்துவத்தை குறித்த அந்த லோகோவை டிராயிங் பண்ணி 15 நிமிஷத்தில் பாலின சமத்துவத்தை மையமாக வச்சு அதை வரைஞ்சி கொடுத்தாங்க. இது மூலிமா என்ன அப்படின்னா, இனிமேல் வருங்காலங்களில் திருநர் சமூகத்தை மதிக்க வேண்டும். எங்களது கைத்தட்டல்கள் இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு கேட்காமல் கூட இருந்திருக்கலாம், அல்லது கிண்டலாக கேலியாக கூட இருந்திருக்கலாம், அல்லது எங்களது கைத்தட்டல் வெறும் இழிவான கைத்தட்டலாக கூட உங்கள் காதுகளில் ஒலித்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலங்களில் எங்கள் கைத்தட்டல்கள் எங்களது உரிமைக்காகவும், எங்களது அடிப்படை வசதிகளுக்காகவும், எங்களது தேவைகளுக்காகவும், எங்களது வாழ்வாதாரத்திற்காகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கைகளை தட்டுகிறோம். எங்களுக்கு கரம் கொடுத்து உதவி செய்யுங்கள். வாய்ப்புக்கு நன்றி.